பங்குனி உத்தர விழாவையொட்டி சென்னை மயிலாப்பூரில் உள்ள பிரசித்தி பெற்ற கபாலீஸ்வரர் கோவிலில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் புவியரசனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் புவியரசன், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் பங்குனி பெருவிழா சென்னை கபாலீஸ்வரர் கோவிலில் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான பங்குனி பெருவிழா மார்ச் 23 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த நிலையில் இன்றைய தினம் 7வது நாளான இன்று பங்குனி தேர் திருவிழா தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தேர் திருவிழாவின் முதல் தேரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து 2வது தேரில் வரக்கூடிய கபாலீஸ்வரர் உடனுரை கற்பகாம்பாள் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். அது மட்டுமில்லாமல் சிவவாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் வழிநெடுகிலும் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு சிவன் கோவிலிலும் சுவாமியானது இருப்பார்கள். அதே போல கபாலீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரரை குறிக்கக்கூடிய வகையில் கபாலி என்ற கோஷங்களை எழுப்பி பக்தர்கள் பக்தி பெருவசத்துடன் தேரை இழுக்கும் காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் இந்த தேர் திருவிழாவை பாதுகாப்போடு நடத்தும் வகையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி புவியரசன்.